சிறப்பு பூஜை எதுக்கு பண்ணாங்களாம்? பவித்ராக்கு நல்லபடியா டெலிவரி ஆகணும்னு தானே? இவங்க குழந்தைன்னா நல்லா இருக்கணும், நல்லா பிறக்கணும். அதுக்கெல்லாம் அவங்க சாமி கும்பிட மாட்டாங்களா? ஏம்மா கோவிச்சுக்கிற? அதுக்கு என்ன, அவங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் சிறப்பு பூஜை பண்ணிட்டா போகுது. இல்ல தாத்தா, அம்மாவும் அப்பாவும் என்ன பர்பஸா ஒதுக்குறாங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு அண்ணனை கூப்பிட்டு நடத்திருக்காங்க. அப்படி போதா கதை? தப்ப தட்டி கேட்ட தம்பிய தட்டி வைக்கிறதுக்காக அண்ணனை மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்களா? அப்படியெல்லாம் அண்ணன் தம்பியா இங்க யாரும் பிரிச்சு பார்க்கலாமா? அப்போ மருமகளுக்குள்ள பிரிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு பவித்ரா வசதியா போயிட்டா, குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாத ஏன் பொண்ணு தாழ்ந்து போயிட்டாளா? ஐயோ, அப்படிலாம் இல்லவே இல்லம்மா. மாணிக்கம், அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்களே. பத்மா கேட்டதுல என்ன தப்பு இருக்குங்க? என் பொண்ணு அவங்க அப்படி நினைச்சுதானே ஒதுக்கி வச்சிருக்காங்க. இல்லை மாணிக்கம், நான் அவங்க சார்பாக தான் பேசுகிறேன். சந்துருவும் சுவேதாவும் தாராளமாக அந்த வீட்டுக்கு வரலாம். சொல்லப்போனால் அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்ததே. சாரி தாத்தா, நான் எதுக்கு அங்க வரணும்? அண்ணா அண்ணியை சேர்த்துக்கிட்டது என்கிட்ட சொல்லல, கோயில் பூஜைக்கு எங்களை கூப்பிடல. சூர்யாவே போதும்னு அவங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அவங்களுக்கு? இங்க பாருங்க தாத்தா, நானும் ஸ்வேதாவும் அந்த வீட்டுக்கு வரதா இல்ல. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. கட்டிதானே ஆகணும். அது இறைவன் போட்ட முடிச்சில்ல. இல்லை, அது இறைவன் போட்ட முடிச்சில்ல, என் சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து போட்ட முடிச்சு. சின்ன வயசுலயே பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக மட்டும்தான் நீ மல்லிய கல்யாணம் பண்ணிக்க போற. அவளை நீ விரும்பல, அப்படிதானே? எனக்கு தெரியும், உன் மனசு பூரா நான் தான் இருக்கேன்னு. உன் கண்ணே உன்னை காட்டி கொடுக்குதே என் மேல உனக்கு எவ்வளவு காதல் இருக்குன்னு. ஆனா நீ வாயால ஒத்துக்கதான் மாட்டேங்கிற. எப்படி ஒத்துப்பேன்? தப்பாயிடுமே. மல்லிமா, என்னம்மா எப்பவுமே கலகலப்பா இருப்ப, இப்ப ஏதோ கலக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. எம்மாடி, எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட வாயை திறந்து சொல்லுமா. ஒன்னும் இல்லப்பா. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இப்படி இருக்கிற ஆளே கிடையாது. சொல்லுமா, என்ன நடந்துச்சு? மாமா நம்ம கிட்ட உண்மையா இல்லையோன்னு சந்தேகம் வருதுப்பா. என்னம்மா இப்படி சொல்ற? நான் நம்பிக்கை இல்லாம பேசினப்பெல்லாம் அவனை பத்தி பெருமையாவும் நல்லபடியாவும் பேசி ஏன் வாய் அடைச்ச. நீயா இப்படி பேசுற? கடையில பிரச்சனை வந்த அன்னைக்கே வேண்டாம், இந்த இடத்த காலி பண்ணிடலாம், இவங்க சங்காத்தமே வேண்டான்னு நான் சொன்னேன். ஆனா நீயும் அவங்களோட சேர்ந்துதான் இருக்கலாம், மாமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன். ஆனா இப்ப இப்படி அழுதுட்டு இருக்கிறியே, அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? அவன் மட்டும்தான் மாமாவை துரத்தி வர்றதா நினைச்சேன்ப்பா. ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டப்போ மாமா பக்கமும் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா. ஏமா, என்னம்மா என்ன சொல்ற? ஆமாப்பா, என் மாமா பொண்ணு மல்லிதான் எனக்கு முக்கியம், அவளோட தான் கல்யாணம். தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதீங்கன்னு வாயை திறந்து அழுத்தம் திருத்தமா சொல்லாம சுத்தி வளைச்சு பேசுறாருப்பா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பொண்ணு மேல மட்டும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இவனுக்குள்ளேயும் ஒரு குழப்பம் இருக்கும் போல. ஏன்பா, மாமாவோட எனக்கு கல்யாணம் நடக்குமாப்பா? நடக்காம போற ஒரு சூழ்நிலை வந்தா சத்தியமா இந்த மல்லி இங்கேயே செத்து போனமாயிடுவாப்பா.
ஆமாப்பா, என் மாமா இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. உன்னை அம்போடு விடுறதுக்கா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த? மாமாவோட மனசுக்கு நான் பிடிக்காம போயிட்டேனாப்பா. இல்லம்மா, கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா சொல்றேன், உனக்கு அவனோட தான் கல்யாணம். அதுக்காக உங்க அப்பா உயிரையும் கொடுப்பேன். அப்பா, சின்ன தம்பி என் பேச்ச மீற மாட்டான். ஒருவேளை சூழ்நிலை அவனை மீற வச்சிச்சுன்னா உன்னை ஏமாத்தின குத்தத்துக்காக அவனையும் அவனுக்கு துணையா இருந்த அந்த ஐஸ்வர்யாவையும் கண்டதுண்டுமா வெட்டாம விட மாட்டேன். அப்பா, சும்மா உன்னோட ஆறுதலுக்காக நான் வார்த்தையை அடுக்கி பேசலமா. துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்மளை நம்புறவங்களுக்கு பண்ற துரோகம் தான். அது கொலபாதகத்தை விட கொடுமையானது. அதனால தான் நான் இப்படி பேசுறேன். கவலைப்படாத, சின்ன தம்பி உனக்கு தான். சின்ன தம்பி என் பேச்சை மீற மாட்டான். ஒருவேளை சூழ்நிலை அவனை மீற வச்சிச்சுன்னா உன்னை ஏமாத்தின குத்தத்துக்காக அவனையும் அவனுக்கு துணையா இருந்த அந்த ஐஸ்வர்யாவையும் கண்டதுண்டுமா வெட்டாம விட மாட்டேன். கண்டதுண்டுமா வெட்டாம விட மாட்டேன். பொன்னி, எங்க போயிட்டு வர? அது கொஞ்சம் வெளியில. என்னம்மா இப்படி வேர்த்து வந்திருக்க? நடந்தா போன? கார்ல தானே போன? ஆமா, கார்ல தான். தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தரீங்களா? எடுத்துட்டு வர. குடு. உன்னை பார்த்தா எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்த மாதிரி இருக்கே பொன்னி. இல்ல அனி, வர வழியில தெரு முக்குல என்ன நீ ஒரே கூட்டமா இருந்தது. கடைசி வீட்டுல என்னாச்சு? இல்லம்மா, போராத காலம் வந்ததுன்னா நல்லா இருக்கிறவங்களுக்கும் சாவு வந்துரும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கொடுமையான சாவு அந்த வீட்டுல. கொலை விழுந்துருச்சு. என்ன நீ சொல்றீங்க? கொலையா? தினம் தினம் பேப்பர்ல அவன் இவனை வெட்டிட்டான், இவன் அவனை வெட்டிட்டான்னு செய்தி வரும்போதெல்லாம் செய்தி தானேன்னு அதை படிச்சுட்டு சுலபமா கடந்து போயிடுறோம். ஆனா அதுவே நம்ம பக்கத்துல இல்ல நம்ம கண்ணு முன்னாடியே நடந்ததுன்னா அதை பார்த்து துடிச்சு போயிடுறோம்ல. அந்த மாதிரி ஒரு கொலை தான். என்ன நீ இப்பதானே அந்த வீட்டுல சமீபத்துல கல்யாணம் நடந்துச்சு? எல்லாம் ஊரை விட்டு வந்ததுங்க. வந்த இடத்துல காதல் கத்திரிக்கான்னு எதையாவது பண்ணி தொலைச்சிருதுங்க. ஊர்ல இருக்கிற சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்து இதுங்க கல்யாணத்தையும் முடிச்சிடுதுங்க. ஊருக்கு விவரம் தெரிஞ்சப்போ பாதிக்கப்பட்டவங்க எதையுமே யோசிச்சு பார்க்காம இங்க வந்து வெறித்தனமா இந்த மாதிரி வன்முறையில இறங்கிடுறாங்க. இதெல்லாம் தான் கிராமத்து பக்கம் அதிகமா நடக்குது. தான் பொண்ணையோ இல்ல தான் பையனையோ யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா அவங்களால தாங்க முடியறதில்ல. வாழறதுக்காக எல்லாருமே போராடுறோம். ஆனா சாகிறதுக்காக போராடுறது இந்த மாதிரி காதல்ல மட்டும்தான் நடக்குது. என்ன பண்றது? சும்மா உன்னோட ஆறுதலுக்காக நான் வார்த்தையை அடுக்கி பேசலமா. துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்மளை நம்புறவங்களுக்கு பண்ற துரோகம் தான். அது கொலபாதகத்தை விட கொடுமையானது. அதனால தான் நான் இப்படி பேசுறேன். கவலைப்படாத, சின்ன தம்பி உனக்கு தான்.
வா பவி. நீங்க சின்ன தம்பிய பாத்தீங்களா? பேசுனீங்களா? அவன் என்ன சொன்னான்? அப்போ நீங்க அவனை பார்க்கலையா அத்தை? ஐஷு சின்ன தம்பியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது நடக்காது. நீ அதை மறந்துரு பவி. நானும் மறந்துட்டேன். சின்ன தம்பி இல்லைன்னு சொல்லிட்டானா? அப்போ அவன் ஐஸ்வர்யாவை லவ் பண்ணலையா? என் பொண்ணு காதல் பண்ணிட்டாளே, அதை நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கான்னு நான் தேடினேன். நான் ஒன்னு நினைச்சா அந்த கடவுள் ஒன்னு நினைக்கிறது எப்பவுமே எனக்கு நடக்கிற ஒண்ணு தானே. ஏன் அத்தை, அப்போ இந்த சின்ன தம்பி விஷயமா ஏதாவது மாமாவுக்கு தெரிஞ்சு அவர் ஏதாவது திட்டாரா உங்கள? பவி, காதலிச்சவங்க எல்லாரும் அவங்களையே கட்டிக்கிறது இல்ல. அதுல நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். அவளுக்கு அந்த குடுப்பனை இல்லை, அவ்வளவுதான்.